குட் மார்னிங், வெல்கம் டு ஷக்கிலா ஸ்டைல். இன்றைக்கி நான் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் மாங்காய் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன் மாங்காவை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெந்தயம், கடுகு ஒரு ஸ்பூனு, பெருங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள். இது கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கேன். இது எள்ளெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இது இந்த மாங்காய்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். வெந்தயம், வெல்லம், கடுகு, பெருங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இது. இப்போ இது ரெண்டையும் நம்ம வறுத்துக்கணும். வறுத்து கொஞ்சம் பவுடர் பண்ணிக்கின்னு நம்ம இது பண்ணலாம். இது மாங்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான எண்ணெய் வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே நான் கடாயை வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக கடுகு போட்டு லைட்டாக வறுத்து கொஞ்சமாக மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். கடுகு முதல் கடுகு வந்தாச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சமாக, நிறைய வெந்தயம் போட்டால் கூட கசப்பு வந்துடும் நமக்கு. அதனால் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். பாருங்க, அது தீயாக கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெந்தயமும் வறுபட்டுச்சு, வறுத்துட்டோம். இப்போ இது ரெண்டையுமே நம்ம பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாங்காய் வத்தல், மாங்காய் ஊறுகாவை நம்ம தாளிக்கலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், கடாய் வச்சுருக்கேன். இப்போ நான் பவுடர் பண்ணிட்டேன். கடுகும் வெந்தயம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கடாய் வச்சு இப்போ தாளிச்சிடலாம். கடாய் வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் எள்ளெண்ணெய் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ எண்ணெய் வைக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். எவ்வளோ ஜோரம் அடிக்குது பார். கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கொஞ்சம் பொரியட்டும். நெக்ஸ்ட்டு நான் பெருங்காயம் இந்த பேக்கெட் பெருங்காயத்தை யூஸ் பண்ணுறேன். சிம்மில் வச்சுக்கலாம். வரையுது. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இந்த தூளும் போட்டுடலாம். எல்லாமே போட்டோம். போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மாங்காய் போட்டுடலாம், வைக்கலாம். பாருங்கள், மாங்காய் எல்லாம் போட்டுட்டேன். போட்டு இப்போ நம்ம இதில் எல்லாமே போட்டாச்சு. வெல்லம், மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எல்லாமே போட்டாச்சு. இப்போ மாங்காவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ தான். இது ரொம்ப ஈஸி இந்த மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஸ்டவ் மேலே மிதமான சூட்டில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ உப்பு பத்தலைன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ போதும். இது ஆயிடுச்சு. ரொம்ப அளவுக்கு மீறி மசாலா போடணும். ரொம்ப ஜாஸ்தி கடுகு இதெல்லாம் போட்டால் கூட ஜாஸ்தி கசப்பு வந்துடும். அதனால நம்ம லிமிட்டாக ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூனில் போட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு போட்டு. மிளகாத்தூள் நம்மளுக்கு கொஞ்சம் காரம் வேணும், அதனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது ஆயிடுச்சு. அங்கே எடுத்துடலாம்.
நம்ம டெய்லி யூஸ்க்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம மாங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. நான் எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ. மாங்காய் வத்தல் எப்படி செய்யறது பார்க்கலாம். மாங்காய் வத்தல் எப்படி நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நான் எப்படி செய்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம்.